அத்தை என்னத்தை பண்ணுறீங்க? குழி பணியாரம் செய்யலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேம்மா. ஏன்னா நம்ம சட்னி எல்லாம் அரைச்சாச்சு, இட்லி மாவு இருக்குது. எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை அப்படின்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்றோமேனு சரி அதுக்காக குழி பணியாரத்துக்கு தாளிப்பு போட்டுருக்கேம்மா. பாரு, பொடிசாக கட் பண்ண வெங்காயம், துருவின கேரட்டு, ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இது சைஸில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது போட்டு நல்லா தாளிப்பு போட்டுடலாமா. இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுடலாமா. பாருமா, இப்போ நல்லா பருப்பு செவந்துருச்சு. நம்ம வெங்காயம் போட்டுப்போம். இது நல்லா செவர்த்தோம். கொஞ்சம் அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாமா. ஆல்ரெடி நம்ம மாவில் சால்ட்டு போட்டிருப்போம், உப்பு போட்டிருப்போம். இதுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. பாருமா, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சா பச்சை மிளகாய் போட்டுடலாம். நாங்கள் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கேரட் போட்டுக்கோங்க. அதில் புரி வச்சுருக்கு கேரட்டு. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா அந்த க்ரீன் கலர் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ அந்த கேரட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நல்லா கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை மல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டோங்களா. இதை பாருங்கள், நல்லா மாவு நல்லா கெட்டியாக கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இந்த மாவு இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்து நம்ம அதில் கொட்டி கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மாவில் கொட்டி கிளறி விட்டுடலாம். இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழி பணியாரம் ஊற்ற ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஊற்றும் போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றலாம். நல்லா கொஞ்சம் பொசுன்ட்டு நல்லா பொசுன்னு வரும். மூடிடலாம். கொஞ்சம் வேகட்டும்.